ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது 3 இயர்ஸ் கோர்ஸ். இதே நீங்கள் +2 முடிச்சுட்டு டிப்ளமோவில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பயாலஜி குரூப் அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த சப்ஜெக்டை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு இது 2 இயர்ஸ் கோர்ஸாக இருக்கும். இந்த கோர்ஸை ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மெயின்டெனன்ஸ், ஒரு வீடு கட்டுறதாகட்டும், ஒரு வீட்டு நீங்கள் எப்படி அதை கட்ட போகிறீங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் எப்படி இருக்கும், அதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும், அல்லது அதோட டிசைன்ஸ் நீங்கள் எது மாதிரி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும், வீடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பில்டிங் எப்படி நீங்கள் கட்டணும், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும், அதோட டிசைன்ஸ் நீங்கள் எது மாதிரி கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற கான்செப்டை பற்றி நீங்கள் இந்த கோர்ஸில் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. வீடு பில்டிங் கட்டுறது மட்டும் இல்லாமல் ஒரு பப்ளிக் செக்டார்ஸ் தளங்களான ஒரு ரோடு எப்படி போடுறது, ஒரு டேம் எப்படி கட்டுறது, ஏர்போர்ட் எப்படி கட்டுறது, ஒரு ட்ரைனேஜ் எப்படி பண்ணுறது, ஒரு பைப் லைன்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, ரயில்வேஸில் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இந்த கோர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த கோர்ஸில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸை பற்றி படிப்பீங்க, ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் பற்றி படிப்பீங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அது ஒரு சப்ஜெக்டாகவும் படிப்பீங்க, அப்புறம் டிசைன்ஸ் ஆஃப் ஸ்டீல்ஸ் அதை பற்றி படிப்பீங்க. இது மாதிரி நிறையா கோர்சஸ் இந்த சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸில் இருக்குது. அண்ட் தென் இந்த கோர்ஸில் என்ன ஸ்கோப்ஸ் இருக்குது, என்ன ஜாப் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இப்போது இருக்கிற காலகட்டத்தில் நிறைய மல்டிநேஷ்னல்ஸ் கம்பெனிஸ்லாம் இவங்களோட ஜாப்ஸை இந்த சிவில் இன்ஜினியரிங்கில் ரொம்பவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா டாடா கன்சல்டன்சி அண்டு பவர் கிரேட் அது மாதிரியான பெரிய கம்பெனிஸ் எல்லாமே சிவில் இன்ஜினியரிங்கில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த சிவில் இன்ஜினியரிங் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் செக்டாரில் வேலை செய்கிறதும் பண்ணலாம், அல்லது ப்ரைவேட் செக்டார்லேயும் தனியாக வேலை செய்யலாம், இல்லை நீங்களாகவே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்து அது எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்களும் தனியாகவே பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இது மாதிரியான ஒர்க்ஸ்லாம் இந்த சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்குது. இதில் என்ன ஜாப் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், சைட் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ஜினியரிங்,